பொழுதும் வாழும் கனவை கண்ணு. ஹலோ நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சூப்பரான ஒரு வீடியோ எடிட்டிங் தான் சொல்லுங்களேன். அது என்னென்னா, இப்போது ஆஃப்டர் எஃபெக்டில் பண்ணக்கூடிய ஒரு ஹெச்டிஆர் நான் ஷார்பன் எஃபெக்ட் நம்ம எப்படி அலைட்மோஷனில் யூஸ் பண்ணி எப்படி எடிட் பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். இது வீடியோ சாங்கு ஃபோட்டோ எல்லாத்துக்கும் நீங்கள் அசால்ட்டாக நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? இது என்னென்னா, இது இப்போனா இஎஃப்எக்ஸ் அந்த இஎஃப்எக்ஸ் பண்ணுறாங்களா, அந்த இதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? இது பண்ணி நீங்கள் இஎஃப்எக்ஸ் பண்ணிங்கன்னா அந்த உங்களோட வீடியோ லுக்கே தனியாக தெரியும், ஓகேங்களா? இது எப்படி பண்ணுறது இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறேன். அதனால் இந்த வீடியோ நீங்கள் அப்டேட் வரைக்கும் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். மறக்காமல் நம்ம ஃபேமிலியை நீங்கள் என்ன ஜாயின் பண்ணால் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி கூட ஒரு பெல்லை எழுத்து ஆங்கர் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கீழே உள்ள போனால் நான் ப்ளஸ்ஸை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன், கிளிக் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி நான் அலைட்மோஷன் நான் ஓப்பன் பண்ணிட்டு, இல்லை நீங்கள் எந்த ரேஷியோ வச்சு எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த ரேஷியோ செலக்ட் பண்ணிக்கலாம். எது வேணால் செலக்ட் பண்ணிங்க, நீங்கள் சேம் மெத்தட் தான், ஓகேங்க? சேம் மெத்தட் தான். அதனால் நான் இப்போ 4:5 அதை கிளிக் பண்ணிட்டு கிரியேட் பட்ஜெட் கொடுத்துறேன், ஓகேங்களா? இப்போது கீழே உள்ள ப்ளஸ்ஸாக எனக்கு கிளிக் பண்ணிட்டு நீங்கள் எந்த வீடியோ சாங் வச்சு நீங்கள் பண்ண போகிறீங்களோ அந்த வீடியோ சாங் செலக்ட் பண்ணுங்கள். கீழே உள்ள ப்ளஸ்ஸாக எனக்கு கிளிக் பண்ணி இமேஜின் வீடியோ பற்றி வியூவால் கொடுத்து, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் எடிட் பண்ண போகிற இது வீடியோ சாங் நான் செலக்ட் பண்ணி இம்போர்ட் பண்ணிட்டேன். இதுக்கு நான் ஒரு 25 செகண்ட் வச்சு நான் கட் பண்ணிக்கிறேன். இது என்ன பண்ணுறேன்னா, மேலே உள்ள 3 டாட்டை கிளிக் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்து இதோட சைஸை நான் பெருசு பண்ணிக்கிறேன் சொன்னேன். ஆனால் அப்போ தான் கரெக்டாக இருக்கும், ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா, கீழே உள்ள இந்த ப்ளஸ்ஸை எனக்கு கிளிக் பண்ணிட்டு ரெக்டாங்கிள் ஷேப் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிட்டு மேலே 3 டாட் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிட்டு ஃபுல் ஸ்க்ரீனை கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும், ஓகேங்களா? இதை அப்படியே வீடியோ எண்ட் வரைக்கும் கொண்டு போயிட்டீங்களா? இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த ரெக்டாங்கிள் ஆட் பண்ணோம்ல அந்த லேயரை கிளிக் பண்ணிட்டு எஃபெக்டில் போங்க. ஆட் பண்ணிங்கன்னா கீழே அதர்ஸில் காப்பி வித் பேக்ரவுண்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஸ்டாண்டர்ட் செட்டிங்ஸ் கொடுத்துருங்க, ஓகேங்களா? ஒரு எஃபெக்ட் முடிஞ்சிச்சு. அடுத்து இதில் பேக் வந்தீங்கன்னா எஃபெக்டில் போங்க, மறுபடியும் ஆட் போனீங்கன்னா இன்னொரு எஃபெக்ட் ஆட் பண்ணணும். அது என்னென்னா, ப்ளரில் போனீங்கன்னா கேசிஸ் ப்ளர் இருக்குது, அதை கிளிக் பண்ணி ஸ்டாண்டர்ட் செட்டிங்ஸ் கொடுத்துருங்க, ஓகேங்களா? இது கொடுத்துட்டு இதோட வேல்யூ எதுவுமே சேஞ்ச் பண்ணாதீங்க, அப்படியே வச்சுருங்க. இதுக்கப்புறம் எஃபெக்டில் மறுபடியும் கிளிக் பண்ணுங்கள், எஃபெக்ட் போங்க, ஆட் போய்ட்டு அதே ப்ளரில் போய்ட்டு ஷார்பன் ஒன்று இருக்கும், ஓகேங்களா? எஃபெக்ட் அதை கிளிக் பண்ணிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங்ஸ் கொடுத்துருங்க, ஓகேங்களா? இதில் என்ன பண்ணிங்கன்னா, நீங்கள் ஸ்ட்ரென்த்தை ஒரு 0.50 வச்சுங்க. ரேடியஸை நீங்கள் ஃபுல்லாக 10 வச்சுங்க, ஓகேங்களா? 10 வச்சுட்டு பேக் வந்துட்டு இப்போ பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டியில் போயிட்டு அந்த கான்ட்ராஸ்ட்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணிட்டு சாஃப்ட் லைட் அதை கொடுத்துருங்க, ஓகேங்களா? கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக மேட்ச் ஆயிடும். இப்போ நம்மளுக்கு ஒரு எஃபெக்ட் லேயர் முடிஞ்சு. இதே மாதிரி இன்னொன்று கீழே உள்ள ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணிட்டு ரெக்டாங்கிள் ஷேப் மறுபடியும் ஒன்று ஆட் பண்ணிட்டு மேலே உள்ள 3 டாட்டை கிளிக் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க, ஓகேங்களா? இதே மாதிரி அதே தான் காப்பி பேக்ரவுண்டு அந்த எஃபெக்ட் ஆட் பண்ண எஃபெக்டில் போங்க, ஆட் போய்ட்டு அதர்ஸில் போய்ட்டு காப்பி பேக்ரவுண்டு கொடுத்துட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங்ஸ் கொடுத்துருங்க, ஓகேங்களா? அவ்வளோ, இதில் எதுவுமே நீங்கள் சேஞ்ச் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன பண்ணணும்னா, கலர் நம்ம ஆர்ஜிபி அதர்ஸ்லேயே ஆர்ஜிபி எஃபெக்ட்னு ஒன்று இருக்குங்களா, அது ஆட் பண்ணணும். அதே எஃபெக்டில் போங்க, ஆட் போங்க, அதரில் போய்ட்டு அதை சேனல் ஆர்ஜிபின்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி ஸ்டாண்டர்ட் செட்டிங்ஸ் கொடுத்துருங்க, ஓகேங்களா? இதில் என்ன வேல்யூ மாற்றணும்னா, ஃபஸ்ட்டு ஆர்ன்னு இருக்குல்ல, அதை நீங்கள் ஒய்யின்னு வைங்க. செகண்டு ஜியில் ரெண்டாவது நீங்கள் ஆறுன்னு வைங்க. மூணாவதை ஒய்யின்னு வைங்க. நாலாவதை 1ன்னு வச்சுக்கோங்க, ஓகேங்களா? இந்த மாதிரி வச்சு நீங்கள் செட் பண்ணிக்கலாம்னு சொல்லுங்களா? செட் பண்ணிட்டு அப்படியே பேக் வந்துடுங்க. இப்போ உங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபேஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதை நான் வீடியோ எண்ட் வரைக்கும் கொண்டு போய்க்கிறேன். இதில் ஃபேஸில் பாருங்கள் உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னா, ஒரு பச்சை கலர் தெரியுது. இது எப்படி நம்ம நார்மல் ஸ்கின் கலர் கொண்டு வருதுன்னா, அதே ரெக்டாங்கிள் லேயர் 2வது லேயரை கிளிக் பண்ணி எஃபெக்டில் போய்ட்டு ஆட் பண்ணிங்கன்னா ஹியூ ஷிஃப்ட்னு ஒன்று இருக்கும். கலர் நைட்டில் போய்ட்டு ஹியூ ஷிஃப்ட்னு ஒரு எஃபெக்ட் இருக்குது, அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஸ்டாண்டர்ட் செட்டிங்ஸ் கொடுத்துங்க, ஓகேங்களா? கொடுத்துட்டு இதோட வேல்யூ என்ன பண்ணுறீங்கன்னா, அப்படியே சேஞ்ச் பண்ணி வந்ததுன்னா 120 வச்சிங்கன்னா நம்ம ஸ்கின் கலர் கரெக்டாக வந்துருக்குன்னு, ஓகேங்களா? கரெக்டாக வச்சாச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணுன்னா, எஃபெக்டில் அதே எஃபெக்ட் போங்க, ஆட் பண்ணிங்கன்னா இதுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் இந்த ஷார்பன் எஃபெக்ட் இருக்குல்ல, அது நீங்கள் ஆட் பண்ணிங்க, ஓகேங்களா? ஷார்பன் எஃபெக்ட் மறுபடியும் நம்ம ஆட் பண்ணணும். அது எஃபெக்டில் போய் ஆட் போய்ட்டு இது ப்ளரில் போய்ட்டு ஷார்பனை போய் நீங்கள் ஆட் பண்ணி ஸ்டாண்டர்ட் செட்டிங்ஸ் கொடுத்துருங்க. இதோட வேல்யூ அதே மாதிரி தான் மேட்ச், ஓகேங்களா? இங்கே 50 வைங்க,
வச்சுட்டு ரேடியேஷன் அதே மாதிரி நீங்கள் ஒரு 10 வச்சுங்க ஓகேங்களா. வச்சுட்டு என்ன பண்ணிங்கன்னா பேக் வந்துடுங்க. இதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம வந்து ஒரு எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணணும் ஓகேங்களா. இது அந்த எஃபெக்ட் ஏன் ஆட் பண்ணுறோம்னா, இப்போ நம்ம பார்த்தாலே தெரியும். எஃபெக்ட்டில் போய்ட்டு ஆட் எஃபெக்ட் கிளிக் பண்ணிட்டு அதே கலர் அண்ட் லைட்டில் போயிட்டு கிரேடியன்ட் ஓவர்லே இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி ஸ்டாண்டர்ட் செட்டிங்ஸ் கொடுத்துறேன். இது என்னென்னா ஒரு வீடியோவில் 2 கலர் தெரியுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா. இப்போ வந்து நான் அதை வந்து எடிட் பண்ணுவோம். இதை போய்ட்டு நீங்கள் ஃபஸ்ட் கலர் ஒன்று இருக்குல்ல, அது வந்து நீங்கள் ஒயிட் கலர் கொடுங்க ஓகேங்களா. இப்போ கலர் 2ங்கிறதுல வந்து நீங்கள் பிளாக் கலர் கொடுத்துருங்க. இப்போ உங்களுக்கு பார்க்கலே ஒரு மாதிரியே தெரியுது, கொஞ்சம் இதாக தெரியுதா. இது என்ன காரணம் அப்படி, இது கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா பிளெண்டிங் மோடில் வந்து நார்மலில் இருக்குது. இது வந்து நீங்கள் ஸ்க்ரீனில் வச்சா ஒரு மாதிரி தெரியும், மல்டிப்ளேயில் வச்சா ஒரு மாதிரி தெரியும். நம்மளுக்கு தேவை மல்டிப்ளே, அதனால் நீங்கள் பிளெண்டிங் மோடு மல்டிப்ளேயில் வச்சுருங்க ஓகேங்களா. வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும் ஓகேங்களா. இப்போ இந்த வீடியோவில் பார்க்கல உங்களுக்கு வந்து என்னடா அது ஒரு மாதிரியாக இருக்கே வீடியோ அப்படின்னு தான் தோணும். இது வந்து நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் ஓகேங்களா. அப்படி நீங்கள் எடிட் பண்ணது கரெக்டாக இருக்கா என்னன்னு செக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணிங்கன்னா, இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு கரண்ட் ஃப்ரேம் பிஎன்ஜின்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி நீங்கள் எக்ஸ்போர்ட் கொடுத்து பாருங்கள். கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லோடாகி வரும் ஓகேங்களா. வெயிட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இங்கே பாருங்கள், நான் உங்களுக்கு எப்படி லோடாகி இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு ஃபோட்டோ ஓகேங்களா. வீடியோ இப்படி தான் வரும், இந்த மாதிரி தான் ஆரம்பத்தில் உள்ள மாதிரிலாம் வராது ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. இப்போ அதனால தான் நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்ம வந்து இப்போ வந்து மேக்ஸிமம் எல்லா ஒர்க்கும் நம்ம முடிச்சாச்சு. இதில் உங்களுக்கு பிரைட்னஸ் இன்னும் கொஞ்சம் வேணும் தேவைப்படுச்சுனால நீங்கள் ஆட் எஃபெக்ட் போய்ட்டு நீங்கள் பிரைட்னஸோட நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் வச்சுக்கோங்களேன். ஆட் எஃபெக்ட் போய்ட்டு எஃபெக்ட்டில் போய் ஆட் எஃபெக்ட் போய்ட்டு கலர் அண்ட் லைட்டில் போய்ட்டு பிரைட்னஸ் அண்ட் கான்ட்ராஸ்ட்டில் போய்ட்டு உங்களுக்கு பிரைட்னஸ் இன்னும் கொஞ்சம் தேவைனால நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு முக்கியமாக ஒரு லைக் பண்ணிடுங்க. அப்படியே இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்தையும் ஷேர் பண்ணி விட்ருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. அப்படியே நம்ம சேனலை நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கீழே இருக்கல சப்ஸ்கிரைப் பண்ணாது கூட இந்த பெல் ஐக்கனை ஆன் அப்படின்னா ப்ரெஸ் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. மீண்டும் உங்களை அதே வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.